மே 4, 2026 ஒரு புதிய ஹிஸ்டரி தமிழ்நாடுல நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நேத்தோட எலெக்ஷன் ரிசல்ட் 60 வருஷமா டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் தமிழ்நாடை ரூல் பண்ணினாங்க. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு புது பார்ட்டி டிவிகே அந்த 60 வருஷ ஹிஸ்டரியை உடைச்சிருக்காங்க இல்லைங்களா? ஆக்டர் விஜய் சார் எப்படி இதை சாதிச்சார்? இது என்ன ஒரு மேஜிக்கா இல்ல ஒரு லக்கா? சத்தியமா இல்லைங்க. இது பியூரா நம்ம ஒரு மார்க்கெட்டிங் கோணத்தில் பார்க்கணும். ஏன்னா நம்மலாம் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ ஒரு மார்க்கெட்டிங் கோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் இன்னைக்கு உங்கள் தமிழ் பிஸ்னஸ் எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட காம்படிஷனுக்கு மேலே நீங்கள் ஜெயிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். என்னோட குவிக் ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க இந்த வீடியோவை பார்த்து அப்படின்னா, முதல் விஷயம், தமிழ்நாடு எலெக்ஷன் ஹிஸ்டரியில பாஸ்ட் 60 இயர்ஸா என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆச்சு? காமராஜ் காலத்திலிருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி வரைக்கும் என்ன நல்லா ஒர்க் ஆச்சோ அதை நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சார் இந்த எலெக்ஷன்ல யூஸ் பண்ண 8 ஸ்பெசிஃபிக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுவும் ஜஸ்ட் 24 மாசத்துல 0ல இருந்து எப்படி ஒரு சிஎம் சீட்டுக்கு வந்தார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அந்த சேம் 8 ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி கம்மிங் பிஸ்னஸ்ல எப்படி இன்னும் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிறது வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். ஸோ பென் பேப்பர் எடுத்துக்கோங்க. பிகாஸ் 2026 உங்க காம்படிஷனை பீட் பண்ணணும் அப்படின்னா பொலிட்டிக்ஸை விட நல்ல மார்க்கெட்டிங் கேஸ் ஸ்டடி வேற எதுவுமே கிடைக்காது. ஸோ நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நாம மெயின் வீடியோக்குள்ள போறோம். தயவு செஞ்சு இதை ஒரு பாலிடிக்ஸா பார்க்காதீங்க, ஒரு பிசினஸ் லெசனா பாருங்க. ஓகே, பார்ட் நம்பர் 1, 60 வருஷ ஹிஸ்டரி. நான் ஒரு நிமிஷத்துல நான் சொல்ல போறேன். இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரியாகவும் இருக்கும். ஓகேங்களா? முதல் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1957 காமராஜ் சார் தமிழ்நாடை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ மிட் டே மீல்ஸ் ஃபார் ஸ்கூல் கிட்ஸ் கொடுத்தாரு. ஸ்கூல்ஸ் நிறைய கட்டினாரு. சிம்பிளா நான் உங்களுக்காக ஒரு பேசிக் திங்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறதான் அவர் பண்ணார். அதுக்கு பேர் தான் அத்தாரிட்டி மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 1967 பார்த்தீங்கன்னா டிஎம்கே உள்ள வராங்க. கருணாநிதி சாரோட ஸ்மார்ட்னஸ் என்ன அதில் பார்த்தீங்க அப்படின்னா, படத்தை யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் மெசேஜ் நிறைய யூஸ் பண்ணார். அதாவது சினிமா டைலாக் எழுதினார். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரைடை கொண்டாரு, சோசியல் ஜஸ்டிஸை கொண்டாரு, ஆன்டி காங்கிரஸ் மெசேஜ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டு அப்படியே மனசுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியாக இன்ஸ்டால் பண்ணார். ஸோ இதுக்கு பேர் தான் கான்டென்ட் மார்க்கெட்டிங். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி 1960 அவர் பண்ணினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1977 எம்ஜிஆர் ஒரு பெரிய கேம் சேஞ்ச் பண்ணார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஹீரோவாக இருந்தார். எப்பொழுதுமே புவர் பீப்புள், ஏழை மக்களுக்காக சண்டை போடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீன்லையும் அதே மாதிரி அதே இமேஜை பொலிட்டிக்ஸ்லையும் யூஸ் பண்ணினார். ஸோ அந்த பர்சனல் பிராண்ட் ப்ளஸ் வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸ். ஸோ புரட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்குனார். ஃப்ரீ மீல் ஸ்கீமை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணினார். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் சிஎம். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. எம்ஜிஆரோட ஃபார்முலாவையே பெர்ஃபெக்டாக அவங்க இன்னும் ஜாஸ்தி பண்ணினாங்க. அம்மா அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்குனாங்க. ஃப்ரீ டிவி, ஃப்ரீ மிக்சர் கிரைண்டர், ஃப்ரீ லேப்டாப், ஃப்ரீ எவ்ரிதிங். இதெல்லாம் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி ஒரு நல்ல டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸும் இவங்க கொடுத்தாங்க. ஸோ எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் காமனாக வச்சு அவங்களோட ஆடியன்ஸை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது எல்லாமே பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில விஷயம் நல்லா ஸ்பெசிஃபிக்காகவும் ப்ராமிஸ் பண்ணாங்க. செய்வீர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமெல்லாம் ஆரம்பிச்சு அதே மாதிரி மக்கள் செஞ்சாங்க. ஸோ ஆனால் 2016 அப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கே அதே ஓல்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சேம் ஸ்பீச்சஸ், சேம் ப்ராமிசஸ், அதே மாதிரியே சேம் ஃபேஸஸ். ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப போர் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த கேப்ல தான் விஜய் சாரோட என்ட்ரி உள்ள வருது. அந்த உண்மையாக சொல்ல போனோம்னா அவர் கம்ப்ளீட் பண்ணலிங்க, கம்ப்ளீட் டிஸ்ரப்டட். நேற்று உங்களுக்கு தெரிய எலெக்ஷன் ரிசல்ட் அது எவ்வளோ பெரிய வேவ் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் பார்ட் நம்பர் 1. ஸோ பார்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாரோட 8 வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 நிமிஷம் நம்ம பேசுவோம். இது மோர் அத்தாரிட்டேட்டிவாகவும் இருக்கும், வித் எக்ஸாம்பிள்ஸோட நான் கொடுக்குறேனுங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கடந்த ஒரு வாரமா
விஜய் சாரோட கம்ப்ளீட் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறப்போ பார்க்குறப்போ இந்த 8 ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் பார்த்தேன். கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க, பிகாஸ் ஒவ்வொன்றும் பிஸ்னஸுக்கு அப்ளை ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டார். அதாவது 2009 விஜய் சார் என்ன பண்ணாருன்னா, ஒரு 85,000 ஃபேன்ஸ் கிளப்பை வந்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாரு. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி. பாலிடிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணது 2024 மட்டும்தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ட்ரஸ்ட்டை ஆல்ரெடி பில்ட் பண்ணியாச்சு. ஸோ பிஸ்னஸில் இது எப்படி ஒத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். ஃப்ரீ யூடியூப் கான்டென்ட்டு கொடுங்க, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க, ChatGPT கூட டெய்லி கான்டென்ட் ஐடியாஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதை எப்படி இன்ஸ்டாகிராமில் போடுறது, அதை எப்படி யூடியூப்ஸில் போஸ்ட் பண்ணுறது. ஸோ 6 to 12 மாதம் நீங்கள் ஃப்ரீ வேல்யூ கண்டிப்பாக கொடுத்து ஏறுறோம். ஸோ அப்போ நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் உங்கள் பீப்புள் ஆல்ரெடி நம்பிக்கையோட பார்ப்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பேங் லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 27, 2024 விக்கிரவாண்டி தொகுதியில் 8 லட்சம் மக்கள் வந்தாங்க. ஒரே ஒரு ஈவெண்ட்ல தமிழ்நாடு முழுக்க டாக் ஆஃப் த டவுன் ஆச்சுங்க. ஸோ இதை எப்படி பிஸ்னஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, குவைட்டாக லான்ச் பண்ணாமல் ஒரு பிக் லான்ச் ஈவெண்ட்டாக பிளான் பண்ணுங்க. ஒரு பெரிய வெபினாராக இருக்கலாம், இல்லை ஒரு லோக்கல் மீட்டப்பாக இருக்கலாம். ஒரு 100 கஸ்டமர்ஸ் அட்டன் பண்ணுறது இட்ஸ் பெட்டர் தேன் புட்டிங் எ சிங்கிள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் டார்கெட்டிங். இது நான் அடிக்கடி சொல்லுவேன், விஜய் சார் எல்லாத்துக்கும் கரெக்டான இது ஸ்பீக் கொடுக்கலீங்க. யூத்துக்கு செப்பரேட் மெசேஜ், விமன்ஸுக்கு செப்பரேட் மெசேஜ், ஃபார்மர்ஸ்க்கு செப்பரேட் மெசேஜ், அதே மாதிரி ஃபிஷர்மேனுக்கும் செப்பரேட் மெசேஜ். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 68% ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சப்போர்ட்டட் டிவிகே. இதை எப்படி பிஸ்னஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் என்னோட ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னா இது மிகப்பெரிய கேள்விக்குறி, அது தப்பான அணுகுமுறையும் கூட. ஸோ ஒரே ஒரு ஆடியன்ஸை பிக் பண்ணுங்க, ஏஐ டூல்ஸ் லைக் ChatGPT யூஸ் பண்ணுங்க. அந்த ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ்க்கான கான்டென்ட் என்ன, லாங்குவேஜ் என்ன, அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, இது எல்லாம் ஜென்ரேட் பண்ணுங்க. ஹைப்பர் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ். ஒரு 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 வேக் ப்ராமிசஸ் இல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அதாவது ஐ வில் ஹெல்ப் விமன் போரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, 2500 rupees நான் மாதம் கொடுக்க போகிறேன், 8 கிராம் கோல்டு கொடுக்க போகிறேன், 6 LPG சிலிண்டர்ஸ் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருங்க. சும்மா வந்து நான் பெண்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்ன 2500 ரூபா, 8 கிராம் கோல்டு, எல்பிஜி சிலிண்டர். ஸோ பிரெயின் இமீடியட்டாக என்ன ஆகும் அப்படின்னா, 2500 ரூபாவில் என்னென்ன பண்ணலாம், கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆகும் மக்களோட மனசில். ஸோ இதுதான் டெசிஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை எப்படி பிஸ்னஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் சர்வீஸ்லாம் சொன்னீங்கன்னா போரிங் தான். அப்போ 7 நாளில் 10 லீஸ் இல்லை ஃபுல் ரீஃபண்ட். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்பர்ஸ், டைம் ஃப்ரேம்ஸ், கேரண்டிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஈவன் ஆப்பிள், அமுல், ஜொமேட்டோ எல்லாருக்கும் அதே சேம் ஸ்ட்ராட்டஜி தான். அமுல்ல 5 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம், ஜொமேட்டோ 10 நிமிஷத்து டெலிவரி. இதுதான் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிசன் ஃபர்ஸ்ட் அப்ரோச். நான் இது ஓப்பனாக சொல்லிடுறேங்க, எனக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் எனக்கு கேதர் பண்ண முடியல. அவர் 234 கான்ஸ்டிடியூஷன்ஸும் விசிட் பண்ணாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. பட் ஆனால் அமைதியாக என்னென்ன நடக்குது ஒவ்வொரு ஏரியாலேயே அப்படிங்கிறத வாட்ச் பண்ணார். மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா லிசன் பண்ணாங்க. நாடு நாடி நடந்திடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு பார்த்தாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மேசிவான விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் மக்களோட எண்ணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னா ஈஸியாக ட்ரஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ண முடியும். ஸோ இது பிஸ்னஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட பேசுங்க, குவார்ட்டர்லி கஸ்டமர்ஸ் இன்டர்வியூஸ் பண்ணுங்க, நிறைய ஏஐ டூல்ஸ் லைக் நோஷன் ஏஐ இல்லை ஆட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டால் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மூலிமா பேட்டர்ன்ஸை கண்டுபிடிங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் த ரியல் வின். இப்போ உதாரணத்துக்கு ஜொமேட்டோ சிஇஓ தீபேந்தர் கோயல் சார் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஆக்சுவலாக ஒரு டெலிவரி பாயாக இருந்து ஒர்க் பண்ணி அதை ஒரு நாளில் ஒரு ஐடியாவாக கொண்டு வந்து பண்ண விஷயம் தான் இன்றைக்கி ஜொமேட்டோ. உங்களுக்கு நாட் ஓன்லி திஸ், ஈவன் நீங்கள் ரெட் பஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும்தான். ஸோ இதான் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5. ஓகே, யூ நீட் டு லிசன் ஃபர்ஸ்ட்.
ஸோ ஸ்ட்ராட்டஜி நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் அவுட் சைடர் பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா விஜய் சார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து டிஎம்கே மாதிரி கிடையாதுங்க, அதே மாதிரி ஏடிஎம்கே மாதிரி கிடையாது, ஐ ஆம் டோட்டலி டிஃப்ரெண்ட், ஐ ஆம் டிஃப்ரெண்ட், அவங்களாம் பழசு, நான் நியூ, நான் புதுசு, தேர் ஆல் கரப்ட், ஐ ஆம் வெரி கிளீன். அந்த கிளியர் டிஃபரன்சியேஷனை கொடுத்தார். ஸோ இதே மாதிரி தான் நம்ம பிஸ்னஸில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸை வச்சுக்கிட்டு இல்லை ஒரே மாதிரியான சர்வீஸை வச்சுட்டு நீண்ட காலத்திற்கு அதே லாபத்தை நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு கிளியராக சொல்லணும், உங்களோட அப்ரோச்சை மாற்றணும். அதுதான் டெஸ்லா பண்ணாங்க. அதாவது நாங்கள் பழைய கார் கம்பெனிஸ் மாதிரி கிடையாதுங்க, வி ஆர் தி ஃபியூச்சர், அவங்கெல்லாம் பாஸ்ட், வி ஆர் தி ஃபியூச்சர். சேம் பொசிஷனிங் பவர் உங்கள் பிராண்டுக்கு இருக்கணும். முதல்ல இருந்த விஷயம் வேற, இப்போ இருக்கிற விஷயம் வேற. So this is strategy number 6. So strategy number 7 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ground network at scale. அவங்க கிரவுண்ட் லெவல்ல போய் நம்ம இறங்கி பார்க்கணும். நினைச்சு பாருங்க, 70,000 பூத் ஏஜென்ட்ஸ் அப்பாயின்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இதை ஒரு ஆர்கனைஸ்டு ஆர்மியா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுதான் விஜய் சார் பண்ண விஷயம். ஸோ இதை எப்படி நம்ம பிஸ்னஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமராக பார்க்காதீங்க, அவங்கள ஒரு அம்பாசடராக பாருங்க. அதுதான் விஜய் சார் பண்ண விஷயம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு விஜய் இருக்கிறார். அதே மாதிரி இங்கே நான், இங்கேயும் விஜய், அங்கே விஜய், இங்கே விஜய், இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இங்கேயும் விஜய், எல்லாமே அப்படிதான் போட முடியும். ஒவ்வொருத்தரையும் விஜயாவே பார்த்தார். அதுதான் அந்த அம்பாஸ்டர் லெவல், அதுதான் அந்த கன்வர்ஷன் ஆச்சு. ஸோ ரெஃபரல் ப்ரோக்ராம் ஆகட்டும், ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம், இல்லை ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ ஒரு ஹாப்பி கஸ்டமரை நீங்கள் மட்டும் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க மூலிமா 5 நியூ லீட்ஸ் வரும். அதுதான் விஜய் சார் பண்ணார். ஸோ ஏஐ பவர்ட் சிஆர்எம் டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க, ட்ராக் பண்ணுங்க, யார் ஆக்டிவாக ரெஃபர் பண்ணுறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கொடுங்க. திஸ் இஸ் ஹவு யூ கேன் பின். இதுதான் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 7. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 8 என்ன அப்படின்னா ஃபியூச்சர் ஃபார்வர்ட் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு விஜய் சாரோட மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்லி அவரோட ப்ராமிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சருக்கு தேவையான அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன தேவையோ அதுக்கான ரிலவெண்ட் மெசேஜ். 60 வருஷமா டிஎம்கே ஏடிஎம்கே இதை பற்றி எல்லாம் பேசவே இல்லை அவங்க. விஜய் சொன்னது இதுதான். இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும், இது 2026 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேனா ஏஐ வந்து இன்டெகிரேஷன் உள்ள கொண்டு வாங்க. முதல்ல மாதிரிலாம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இருக்க ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கஸ்டமர் சாட்டுக்கு ஒரு ஏஐ சாட்பாட், கஸ்டமர் கான்டென்ட் கிரியேஷனுக்கு ஒரு சாட் ஜிபிடி, ஜென்ரேஷனுக்கு ஒரு மிட் ஜேர்னி, இமெயில் ஆட்டோமேஷனுக்கு டூல்ஸ் இருக்குங்க. கஸ்டமருக்கு இதெல்லாம் காட்டுங்க, நாங்கள் ஃபியூச்சர் ரெடி கம்பெனி, நாங்கள் பழைய கம்பெனி மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் கொடுத்தீங்கன்னாவே போதும், வின் பண்ணிடலாம். ஸோ தீஸ் ஆர் த 8 ஸ்ட்ராட்டஜிஸ் விஜய் சார் வின் பண்ணுறதுக்குரிய முக்கியமான காரணம். பார்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கன்சியூமரோட பிஹேவியர் எப்படி மாறி இருக்கு, முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் எமோஷ்னலாகவும் ஒரு ஐ ஓப்பனராகவும் உங்களுக்கு இருக்கும். இப்போ இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக கம்பேர் பண்ணி சொல்கிறேன். 1977 பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்லாம் ஓட் வாங்குறப்போ அவங்க வந்து டிவியில் நியூஸ் பார்ப்பாங்க, மக்கள் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க, அதே மாதிரி தேட்டரில் சினிமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டெசிஷன் எடுக்க 2-3 மாதம் ஆகும். இப்படி தான் இருந்தது கன்சியூமரோட பிஹேவியர். ஆனால் இப்போ 2024 பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஓட்டு பண்ண யூத் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸில் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல் பார்க்குறாங்க, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டு படிக்கிறாங்க. ஸோ அதே சேம் பேட்டர்னை உங்கள் கஸ்டமரில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு டைமில் நம்மளோட அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு போய் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பல விஷயங்கள் செலக்ட் பண்ணி வாங்குவாங்க. இன்னைக்கு கஸ்டமரை இன்ஸ்டாகிராமில் 30 செகண்ட்ஸில் டிசைட் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ சேல்ஸ் ஜேர்னி வந்து கம்ப்ளீட்டாக அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. பழைய விஷயமெல்லாம் எப்படி அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு, அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், போய் விசிட் பண்ணுவாங்க, அப்புறம் என்கொயரி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க. ஸ்க்ரால் பண்ணுறாங்க, கியூரியாசிட்டி, ஐயோ இது வாங்கலாமா வேண்டாமாங்கிறது தோணுது, சர்ச் பண்ணுறாங்க, ஒரு 14 நாள் இப்படிங்க அதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 14-day ரிசர்ச் பீரியடில் நீங்கள் எங்கே இருக்கீங்க? கூகுளில் உங்கள் ரிவ்யூஸ் இருக்கா? யூடியூப்பில் உங்கள் வீடியோஸ் இருக்கா? இன்ஸ்டாகிராமில் உங்களோட கண்டென்ட் இருக்கா? இல்லைன்னா நீங்கள் இன்விசிபிளாக போயிடுவீங்க. ஸோ அதனால் கஸ்டமர் உங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு காம்படிட்டர் கிட்ட போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சியூமர் பிஹேவியரை பற்றி படிச்சுக்கோங்க. ஓகே, கமிங் டு த லாஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 8 ஸ்ட்ராட்டஜிஸும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் பிஸ்னஸில் நாங்கள் யூஸ் பண்ணணும்.
ஓகே, அதுதான் ஒரு குவிக் எக்ஸாம்பிளாக நான் கொடுக்க போகிறேன். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட பிரதர் ஒருத்தர் ஒரு சின்ன ஸ்மால் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காருங்க. 25 வருஷமா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 24, அதாவது 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% சேல்ஸ் வந்து டிராப் ஆயிடுச்சுங்க. பக்கத்து தெருவிலேயே ஒரு பெரிய காம்படிட்டர் ஓப்பன் பண்ணிட்டாரு. அதனால அவர் எப்படி அதிலிருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த 8 ஸ்ட்ராட்டஜிஸும் கம்பைன் பண்ணி நாங்கள் கொஞ்சம் பண்ணி பார்த்தோம். ஸோ இதை சேர்ந்து நம்ம விஜய் சாரோட கம்பேர் பண்ணுறப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் வந்து உங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக ரீச் ஆகுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த எக்ஸாம்பிள். என்ன பண்ணணும் அப்படின்னம்னா ஸ்ட்ராட்டஜி 1 and 2 கம்பைன் பண்ணி என்ன பண்ணோம், 6 மாதம் ஃப்ரீ யூடியூப் கண்டென்ட் கொடுத்தோம். ஒரு பெரிய லான்ச் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணோம், நியூ கலெக்ஷன் ரிவீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு 200 பீப்புள் அட்டன் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி 3 and 4 என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் யாரை நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா வெட்டிங் சாரீஸ் ஃபார் காலேஜ் டீச்சர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ப்ராமிஸ் பண்ணோம். என்ன பண்ணோம் அப்படின்னா 500 யூனிக் டிசைன்ஸ், 999 ஆன்வர்ட்ஸ். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7-day ரிட்டர்ன் பாலிசி. இது பண்ணணும். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5ல என்ன பண்ணணும், ஒரு ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கஸ்டமரோட இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அனலைஸ் பண்ணணும். யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம இன்டர்வியூஸ் கேட்டோம், எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிலாம் கேட்டோம். அதில் அனலைஸ் பண்ணோம். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 6 என்ன பண்ணணும், பொசிஷனிங் பண்ணணும். எப்படி பண்ணோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் மட்டும் கிடைக்காத யூனிக் டிசைன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் பொசிஷன் பண்ணோம். தென் கம்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 7, எக்ஸிஸ்டிங் 200 கஸ்டமர்ஸை அம்பாசிடராக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஃபரல் அவார்டெல்லாம் கொடுத்து பண்ணி நாங்கள் பண்ணோம். இது பண்ணதுனால ஸ்ட்ராட்டஜி நம்பர் 8லையும் வாட்ஸ்அப் ஏஐ சாட்பாட் பண்ணி 24/7 கஸ்டமர் கொரீஸை ஆன்சர் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 5 மாதம் சேல்ஸ் 40% ட்ராப்ல இருந்து 130% க்ரோத் ஆச்சுங்க. ஸோ காம்படிட்டரை இர்ரெலவெண்ட் ஆக்கிட்டோம். அதுக்கும் அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நாங்கள் வேற லெவல், அவ்வளோதான். இதுதான் விஜய் சாரும் டிஎம்கே ஏடிஎம்கேவும் இர்ரெலவெண்ட்டாக இந்த 24 மாதத்தில் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய இந்த முக்கியமான விஷயம். இப்படித்தான் விஜய் சார் வென்றார். ஸோ இப்பேற்பட்ட ஜாம்பவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு விஷயம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னவா இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். ஸோ விஜய் சாரோட இந்த 8 ஸ்ட்ராட்டஜியில் உங்கள் பிஸ்னஸுக்கு மோஸ்ட் ரிலவெண்ட்டான ஸ்ட்ராட்டஜி எது அப்படிங்கிறது நம்பர் 1, 2, 3, 8லேருந்து கீழே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் பர்சனலாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி சர்க்கிள், உங்களோட பிஸ்னஸ் ஃப்ரெண்டு, வாட்ஸ்அப் குரூப்பில். பிகாஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட எம்எஸ்எம்இ ஓனர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ ஒன் மோர் ஸ்டெப், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது. இட்ஸ் அ ஃப்ரீ கம்யூனிட்டி. ஜாயின் பண்ணுங்க. பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க ஃப்ரீயாக. தென் கன்சல்டன்சி கால் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. நிறைய கோர்சஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ விஜய் சாரோட 60 வருஷ பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எப்படி வந்து ஒரு 24 மாதத்தில் பீட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்கள் காம்படிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணி ஸ்மார்ட் டச் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ ஸ்பெசிஃபிக் கஸ்டமர்ஸை ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் கூட ஸ்பெசிஃபிக்காக கனெக்ட் பண்ணுறது தான் என்னோட மிஷன். ஸோ உங்களோட காம்படிஷனை பீட் பண்ண நான் எல்லா உதவியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் லோகேஷ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ. வெற்றி நிச்சயம். வணக்கம்.